அதிரசம் நம்ம ஆச்சி செஞ்ச மாதிரி ரொம்ப சூப்பராக முறுமுறுன்னு நல்லா இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொன்னி பச்சரிசி 200 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 200 கிராம் அரிசியை நல்லா 4 மணி நேரம் ஊற வைக்கணும். நல்லா களைஞ்சிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை உலர்த்தணும். உலர்த்தும் போது என்ன பதம்னா, அந்த அரிசியில் ஈரம் இருக்கணும், ஆனால் அந்த துணியில் ஈரம் இல்லாதது தான் கணக்கு. அது மாதிரி நல்லா ஃபேன் காற்றுல உலர விட்டுருங்க. இது மாதிரி உலர்ந்த பிற்பாடு ஈர அரிசியை மிக்சியில் நல்லா திரிச்சுக்கோங்க. திரிச்சிட்டு அதை நல்லா சலிக்கணும். சலித்த பிறகு மிச்சம் இருக்கக்கூடியதையும் மறுபடியும் போட்டு திரித்து சலித்து இது மாதிரி ஃபைனலாக கொஞ்சமாக தான் மாவு மிஞ்சும். அந்த மாதிரி மாவு கூட நம்ம அடுத்து ஏதாவது ஒரு சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அது நம்ம இந்த அதிரசத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம். இந்த மாவு யூஸ் பண்ண வேண்டாம் அதிரசத்துக்கு. வேறு ஏதாவது பயன்பாட்டுக்கு வச்சுக்கோங்க. இதுதான் மாவு. சுக்கும் 2 ஏலக்காவும் பொடிச்சு வச்சுக்கோங்க. இந்த மாவில் ஈரப்பதம் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம கைப்படாமல் செய்யணும். ஸ்பூனை கொண்டே செய்யுங்க. 1 ஸ்பூன் பச்சை எள்ளு வறுக்க வேண்டாம், ஆனால் சுத்தம் செஞ்சு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 பங்கு கசகசா அதுவும் அப்படி சேர்த்துக்கோங்க. இந்த பொடிச்ச சுக்கு ஏல பவுடரையும் இதோட சேர்த்து முதல்ல கலந்து வச்சுருங்க. நான் சொல்கிற ஸ்டெப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ஃபைனாக வரும், உங்களுக்கு வேலையும் இழுக்காது. இந்த மாதிரி முதல்ல கலந்து வச்சுக்கோங்க. எந்த உலக்கில் எடுத்தோமோ அதே உலக்குக்கு மண்டை வெல்லம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வெல்லத்தை துருவி எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாலே 1/4 டம்ளருக்கும் குறைவான தண்ணீர், இதுதான் முக்கியமான ட்ரிக்கு, அந்த தண்ணீரை கலந்துட்டு அதற்கப்புறமா அடுப்பில் ஏற்றுங்க. இந்த தண்ணீரை நீங்கள் குறைவான அளவில் வச்சிங்கன்னா தான் பாகு ரொம்ப கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் தண்ணீர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பாகு உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கூடி வராது. இந்த மாதிரி கரைச்ச பிறகு அனல் குறைச்சி வச்சே செய்யுங்க. இதில் ரொம்ப முக்கியமான ட்ரிக்கு அனலும் தான். அனலை கூட்டிடாதீங்க. இந்த மாதிரி பொங்கி வரும்போது சட்டுன்னு அந்த பாகு பதம் ஓடி வந்துடும். ஸோ அனல் நீங்கள் சிறு தீயில வச்சிங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சின்ன தீயில வச்சு இந்த பாகு பொங்கும்போது அதை எடுத்து ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணீர் வச்சு அதில் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அந்த சர்க்கரை பாகு அங்கே இங்கே நகலக்கூடாது, கரையாமல் அப்படியே நிற்கணும். பாருங்கள், இதை உருட்டு பதம்னு சொல்லுவாங்க. இதுதான் முக்கியமான ட்ரிக்கு. இந்த மாதிரி பாகு வந்த உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பில் இருந்து பாகை அப்படியே இந்த மாவில் கலந்துருங்க. இந்த மாவில் முழுவதுமாக கலந்து கட்டி இல்லாமல் விரல் படாமல் கலந்துட்டீங்க அப்படின்னா மாவு பார்க்கறதுக்கு இறுக்கமாக இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். இறுக்கமாக இருக்கிறது இதை ஒரு நாள் கழித்து தான் நம்ம அதிரசம் சுடுவோம். அப்போ அந்த மாவு இந்த சர்க்கரை பாகு இந்த மாவை நெகிழ்த்திரும். அதனால் நீங்கள் இது கவலைப்பட வேணாம். நல்லா இறுக்கமாக இருந்ததுன்னா நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி டைட்டாக கரண்டி கொண்டு கிளறிடுங்க. இது மாதிரி கிளறிட்டு மேலாக்கில் 1 ஸ்பூனு நெய்யை விட்டு மூடி வச்சுருங்க. எந்த நேரத்துக்கு இதை ஆரம்பிச்சிங்களோ அதே நேரம் அடுத்த நாள் இதை நம்ம சுட ஆரம்பிக்கலாம். இது மாதிரி ஈவனாக நெய்யை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. விரல் படாமல் மாவு கலவையை செய்யுங்க. பாகு பதமும் இந்த இடமும் தான் ரொம்ப முக்கியம். பாகில் சேர்க்கக்கூடிய தண்ணீர், அப்புறம் நீங்கள் பாகு எடுக்கக்கூடிய நேரம், இந்த 2 தான் இதில் முக்கியமான விஷயம். பாருங்கள், அடுத்த நாள் இந்த மாவு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதை ஒரு சின்ன சின்ன பால்ஸாக உருட்டணும். தேவையான அளவு எடுத்துக்கோங்க. மாவு பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் 1 ஸ்பூன் கொஞ்சமாக நெய் வச்சுக்கோங்க. ஒரு விரலில் ஒரு ட்ராப் தொட்டுட்டு வட்ட வடிவத்தில் தட்டுனீங்கன்னா அருமையாக வரும். நடுவில் கொஞ்சம் ஹோல் சேர்த்து இதை பொரித்து எடுத்துட வேண்டியதான். இந்த அதிரசத்துக்குன்னே சில சின்ன சின்ன ட்ரிக்ஸ் இருக்குது. அனலை பாகுவை காய்க்கும் போதும் கூட்டக்கூடாது, சிறுதீயில வைக்கணும். அதே மாதிரி பொரிச்சு எடுக்கும் போதும் அனல் ரொம்ப சிறுதீயில தான் இருக்கணும். ஏன்னா இந்த வெளிப்புறம் ஃபுல்லாக இருக்கிற அந்த சர்க்கரை சட்டுன்னு கருகிடும். அதனால் அதனுடைய பதம் தப்பி போயிடும். ஸோ இந்த அதிரசம் ரொம்ப பொன்னிறத்தில் அருமையாக வரணும்னா அனலை குறைச்சி வைங்க. 3 இடங்களில் ரொம்ப முக்கியமான இடம். பாகுக்கு சேர்க்க வேண்டிய தண்ணீர், பாகு பதம் வரும்போது நீங்கள் காட்டக்கூடிய அந்த அனலினுடைய வேகம், அதே மாதிரி பொரிச்சு எடுக்கும் பொழுதும் அனலினுடைய வேகம் குறைவாக இருக்கணும். இது மட்டும்தான் இதில் பார்க்க வேண்டியது. மற்றபடி இதில் ஒன்றுமே இல்லை. இந்த மாவை கலந்து கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோன்னா அப்பப்போ எடுத்து கூட இதை சுட்டுக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாட்டி, அம்மா அவங்கெல்லாம் இந்த கசகசா நெய்லாம் சேர்த்து செஞ்சுருப்பாங்க. இப்போ யாரும் அதை மாதிரி செய்கிறதில்ல.
இது மாதிரி செஞ்சிங்கன்னா கிறிஸ்பியாக ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். இது பொரித்து எடுக்கும்போதே அவ்வளோ மணமாக இருக்கும். இப்படி நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ மொறுமொறுன்னு இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் சாப்பாடு ரெடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. என்னோட எல்லா புது வீடியோஸையும் உடனுக்குடனே பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.